அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷமா இருங்கள் எழுதும் போது எங்க இருந்தாருன்னா ஜெயில இருந்து எழுதுறாரு. இந்த நிரூபங்களை எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருக்காருன்னா சிறைச்சாலையில் இருக்கிறாரு. சிறைச்சாலையில் இருந்து கொண்டு விசுவாசிகளை பார்த்து சபையை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? என்ன முகத்துல சிரிப்பே காணாம, என்ன பாஸ்டர் வாழ்க்கையில அப்படி சொல்லி சோர்ந்து போகாதீங்க. எதை குறித்து சோர்ந்து போகாமல் கலங்காமல் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. இந்த மாதத்துல கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். கர்த்தருக்குள் எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றார். எதை குறித்து கவலைப்படாதீங்க. அப்ப உங்க வாழ்க்கையில எதை குறித்தும் நீங்கள், அதனாலதான் வேதவசனம் சொல்லுது சங்கீதம் 34:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? மன மகிழ்ச்சியா இருக்கு, கர்த்தர்ட்ட சந்தோஷமா இருக்குது. ஆண்டுடைய ஆலயமா சந்தோஷமா வர்றது, தேவனுடைய சமூகத்தை போய் ஜெபிக்கணுமா சந்தோஷமா ஜெபிக்கிறது, பைபிள் எடுத்து வாசிக்கணுமா சந்தோஷமா எடுக்கிறது. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க சாப்பிடுறதுக்கு சந்தோஷமா போறீங்களா? அப்பா ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு, சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? அது ஒரு ஹாப்பினஸ். அந்த காலத்துல எங்க அப்பா என்னைக்காவது ஒரு நாள் ஹோட்டலுக்கு கூட்டு போவார். அவெல்லாம் பரோட்டா வாங்கி கொடுப்பாரு. அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு என்னைக்காவது ஒரு நாள் கூட்டு. அது எங்க அம்மா 1ஆம் தேதி ஆனா மதுரையில சரஸ்வதி ஹோட்டல்னு மகாலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கு. அங்க இருந்து தோசையும் பூரி கிழங்கு வாங்கிட்டு வருவாங்க. அதை சாப்பிடுறது ரொம்ப ஆவலா இருக்கும். சாயந்தரத்துல அந்த தோசை அவ்வளவு அருமையா இருக்கும். போட்டு யோசிச்சு பாருங்க, அதுல ஒரு சந்தோஷம், அதுல ஒரு சிற்றின்பங்கள். கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போம். ஆனா நீங்க எனக்கா பைபிள் எடுக்கும்போது சந்தோஷமா எடுத்துறீங்களா? நீங்க தான் உங்களை கேள்வி கேட்கணும். ஐயோ பாஸ்டர் படிக்க சொல்லுவாரியா அதனால படியா அப்படின்னு எடுக்கிறீங்களா? அல்லது எங்க அப்பா அம்மாவுடைய வற்புறுத்தனால வேண்டாம் ஐயோ வேற வழியே இல்லை அப்படின்னு எடுக்கிறீங்களா? நீங்க வேத வசனத்தை வாசிக்கும் போது சந்தோஷமாய் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசி சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போக மாட்டான். நீங்க வாசித்தீங்கன்னா God will satisfy with your goodness to his people சொல்லிருக்கோம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்யறாரா? நன்மையினாலே திருப்தி ஆக்குகிறார். சொல்லுங்க, நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். அரை குறையா இல்ல, கர்த்தர் என்ன செய்யறாரு? உங்களை ஆண்டவர் 2 மீனும் 5 அப்பத்தையும் 5000 பேர் இல்ல, 5000 புருஷர்கள் சொன்னாங்க, 10,000 பேர் மொத்தம் 20,000 பேர் கணக்கு சொல்றாங்க. 20,000 பேர் ஜனங்களை 2 பிள்ளைங்க ஒரு குடும்பத்துக்கு வச்சு, ஒரு புருஷன் ஒரு மனைவி அப்படின்னு வச்சானா 10,000 ஆச்சு. 2 பிள்ளைங்க வச்சா 20,000 பேர். 20,000 ஜனங்கள் மலை பிரசங்கத்துல 3 நாள் கூடி இருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு அங்க பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாங்க ஜனங்கள். ஜனங்கள் கேட்டு 3 நாள் ஆயிடுச்சு, பசி ஆயிடுச்சு. ஆண்டவருடைய பிரசங்கத்துல மெய் மறந்து 3 நாள் கடந்து போன வேகமே தெரியல. 3 நாள் கடந்து போன வேகமே தெரியல. 3 நாள் ஆயிடுச்சு. 3ஆவது நாள் தான் சாப்பிடுறாங்க. அப்ப ஆண்டவர் இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க, வழியில போற வழியில ஜனங்கள் சோர்ந்து போயிருவாங்க. ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் கணக்கு பார்த்து சொல்றான், 200 அப்பத்துக்கு நாங்க வந்து வாங்கினாலும் பத்தாது ஆண்டவரே. அந்திரேயா சொல்றான் 200 அப்படியே கணக்கு போட்டான், கால்குலேட்டர் போட்டு உடனே சொல்றான் 200 பணத்துக்கு போய் அப்பமும் இது வாங்கிட்டு வந்தா கூட ஜனங்களுக்கு பத்தாது, அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்றான். உடனே பேதுரு அங்க இருந்து ஒரு பையனுடைய கையில கூட இருந்ததை கொண்டு வந்து, ஆண்டவரே 2 மீன் 5 அப்பம் தான் இருக்கு, இது என்ன, இது எவ்வளவு பேருக்கு பத்தும் அப்படின்றான். ஆண்டவர் சொல்ல, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அது ஆண்டவருடைய கரத்தில் போன பிறகு, பிதாவை நோக்கி ஜெபித்த பிறகு, அது எல்லா ஜனங்களும் வேண்டிய மட்டும் சாப்பிட்டார்கள், அதுல திருப்தி அடைந்தார்கள். வேண்டிய மட்டும் சாப்பிட்டு என்ன செய்தார்கள்? திருப்தி அடைந்தார்கள். They are satisfied. கர்த்தர் நம்மை வேண்டிய மட்டும் ஆசீர்வதித்து திருப்தி அடைய பண்ணுகிறவர். நம்முடைய தேவன் திருப்தியை, நாம் திருப்தியா இருக்கிறதை கர்த்தர் விரும்புகிறார். நீ குறைவான மனநிலையில் இருக்கிறத கர்த்தர் விரும்பல. God wants to satisfy you. தேவன் உன்னை முற்றிலுமாக திருப்தி அடைய விரும்புகிறார். எல்லாவற்றிலும் உன்னுடைய சரீரத்துல சுகத்தோடு இருக்கணும், உன் மனதுல சுகத்தோடு இருக்கணும், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தியா இருக்கணும். இத மூன்றும் நீ திருப்தி அடைந்து வாழ்ந்திருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது 3 யோவான் 2 உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், நீ சுகமா இருக்க நான் விரும்புகிறேன். I am pleasing with you. உன் மேல விருப்பம் இருக்கு. என்ன விருப்பம்? நீ சுகமா இருக்கணும், உன் ஆத்மாவுல சுகமா இருக்கணும். ஆத்மா வாழ்கிறது போல. ஆத்மா எதுல வாழ முடியும்? Soul prosper. As your soul prosper,
உன் சோல் எங்க ப்ராஸ்பர் ஆகும்? கர்த்தருடைய வார்த்தையிலே நீ ப்ராஸ்பர் ஆகும் போது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தையில நீ தியானமா இருக்கும்போது, இந்த வார்த்தை உன்னை திருப்தி அடைய பண்ணுகிறது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. The God's word is satisfying you. God and his word are one. தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்று. God and his word are one. தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறார்கள். பிரதர், நான் இயேசு பார்க்கணும் பிரதர். இயேசு பார்த்தாதான் பிரதர். இயேசு எங்க இருக்கார் பிரதர்? இங்கதான் இருக்கார் இயேசு. Where is Jesus? Jesus is here. இயேசு அவருடைய வார்த்தையா இருக்கிறார். அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னா சங்கீதம் 1ல, கர்த்தருடைய வேதத்தில் மிகவும் பிரியமாய்ந்து அதுல இரவும் பகலும் வாசிக்கிற மனிதன் பாக்கியவான் சொல்லல. தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன், மெடிடேட்டிங் தி காட்ஸ் வேர்ட். தியானமா இருக்கிறது வேற, வாசிக்கிறது வேற. when you are meditating the word of God அப்படின்னா, நீங்க மாடு பாக்குறீங்க, புல்லு சாப்பிடுது, வக்கீல் சாப்பிடுது. அது எப்படி சாப்பிடுது? வேக வேகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க தாத்தா வீட்டுல மாடு நிற்கும். அவ்வளவு வக்கியத்தை அனுப்பி போட்டாலும் அது விடாம அவ்வளவு வக்கீலையும் சாப்பிட்டுரும். மண் அவ்வளவு புள்ளையும் ஒரு அரை மணி நேரம் 1 ஹவர்ல எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடும். சாப்பிட்டுட்டு என்ன செய்யும்? அப்படியே அமர்ந்து உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் வெளியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வாயில கொஞ்சம் அசை போடும், அப்புறம் உள்ள தள்ளும். இதை நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். உள்ள வெளியே எடுக்கும், திருப்பி சாப்பிடும், உள்ள போடும், திருப்பி சாப்பிடும், உள்ள போடும். இப்படி செஞ்சுட்டே இருக்கும். இது பேர் தான் தியானம். தேவனுடைய வார்த்தை நீங்க வாசிக்கிறீங்களே, ஆங்கிலத்துல மற்ற the word of God, chew the word of God. மற்ற the word என்னன்னா, நீ கேட்ட வார்த்தையை, இப்ப பிரதர் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஆவியானவர் பிரதர் பாஸ்டர் மூலமா ஏதோ ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தை உங்களுக்கு நேரம் வரும் பொழுது அந்த வார்த்தையை நீங்கள் இருதயத்துல பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்க பிரசங்கம் முழுவதும் நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனா பிரசங்கத்துல நீங்கள் கேட்கும் போது தேவன் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை இருக்கும். உங்களோடு பேசுகிற ஏதாவது சில வார்த்தைகள், வசனங்கள் உங்களோடு கர்த்தர் பேசுவார். இதுக்காக தான் நானும் வாரம் பூரா ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அதுவும் சனிக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அதிகமா ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இன்றைக்கு ஜனங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை தாங்க. அப்ப அந்த சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை நீங்க கேட்டு அந்த வார்த்தையை நீங்கள் தியானித்து அதை சொல்லி அதை அறிக்கை செய்து வாரம் போல அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு தான் கர்த்தர் நாம் இங்க கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் உங்களை பலப்படுத்துகிறது. அந்த வார்த்தை தான் உங்களை நிக்க வைக்குது. அந்த வார்த்தை தான் உங்களை உருவாக்குறது. அந்த வார்த்தை தான் பிரச்சனைகள் மத்தியிலே நிக்க வைத்து வெற்றி கொள்ள வைக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தருகிற வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. You must hold the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34 பாருங்க. மத்தேயு 12:34. அல்லது உலகத்துல பார்க்கிற காரியங்களா உங்க இருதயம் நிரம்பி இருக்கா? இருதயம் சொன்னா அந்த டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கேன், அந்த இருதயம் கிடையாது. இருதயம் சொன்னா உங்க ஆவி மனிதனை வேதம் பேசுகிறது. இட் இஸ் டாக்கிங் அபவுட் தி ஸ்பிரிட் மேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்லி 3 இருக்கிறது. இந்த ஆவி மனிதன் தான். இப்ப நான் ராஜா அப்படின்னு சொன்னா, அந்த ராஜா எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. அந்த உள்ள இருக்கிறாரு, அவர் தான் ராஜா. நான் யாருக்கு மதிப்பு கொடுக்குறேன்? உள்ள இருக்கிற மனிதனுக்கு மதிப்பு கொடுக்குறேன். நீங்க என்னை பார்த்து என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னா, உள்ளான மனுஷன் இருக்கிறானே அந்த மனுஷனுக்கு தான் மரியாதை இருக்கிறது. கவனிங்க, வேதம் அதைதான் சுட்டி காட்டுகிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்களுடைய இருதயம் எதால் நிறைந்திருக்கிறது? பிரதர், பேஸ்புக்கால் நிறைந்திருக்கிறது பிரதர், இன்ஸ்டாகிராமால் நிறைந்திருக்கிறது பிரதர், யூடியூபால் நிறைந்திருக்கிறது பிரதர். எதால் நிறைந்திருக்குது? உங்களுடைய இருதயம் ஃபில்தி திங்ஸா நிறைந்திருக்கிறதா? உங்களுடைய இருதயத்துல கெட்ட காரியங்களா நிறைந்திருக்கிறதா? பிரதர், எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிறணுமா இல்லையா? உலகத்தை அறியாம எப்படி வாழ முடியும்? ஏதாவது நாட்டு நடப்பு தெரிஞ்சாதானே தெரியும். அப்படி சொன்னீங்கன்னா பாக்குறதுல தப்பு இல்ல. there is a limitation. ஒரு காரியத்திற்கு ஒரு வரையறை இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை எதால் நிரப்புகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அவன் பேசுறப்ப நீங்க நியூஸ திறந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு நியூஸ் கூட பாசிட்டிவா என்கரேஜ் பண்ற மாதிரி எந்த நியூஸுமே வராது. நீங்க ரீல்ஸ் பாக்குறீங்க, அது எல்லாமே எவனா தாக்குற மாதிரி தான் போடுவான். எவனையாவது அவன் இவனை தாக்குவான், இவன் அவனை தாக்குவான், நம்மளை தாக்குவான், எப்படி தள்ளுவான், இதுதான் போட்டுக்கிட்டே இருப்பான். நிறைய நெகட்டிவ் தான் அதிகமா வரும். அப்ப எதை கேட்கறீங்க? உங்களை அறியாம அந்த வார்த்தைகள், அந்த ஃபில்தி திங்ஸால
உபயோகமற்ற ஒரு அசுத்தமான வார்த்தைகள் நம்முடைய காதால மனதால கேட்கும்போது நம்முடைய இருதயத்திற்கு அதுதான் வழி. நம்முடைய கண்ணும் காது தான் நம்முடைய இருதயத்திற்கான வழி. இதன் மூலமா எதை பார்த்து எதை கேட்கிறீர்களோ அதால் உங்களுடைய இருதயம் நிரம்ப ஆரம்பிக்கும். நீங்க 10 மணி நேரம் அதை பார்த்துட்டு 5 நிமிஷம் பைபிள் படிச்சா எது அதிகமா இருக்கும்? எது அதிகமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பாடு அசுத்தமானதா நீங்க சாப்பிட்டுட்டு வகுத்துக்கு இந்த வகுத்துக்கு அசுத்தமானதா சாப்பிடுறீங்க. நான் ஒண்டர்ஃபுல்லா ஜூஸ் காலையில மட்டும் குடிச்சேன் பிரதர் அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இதைதான் நம்ம செய்யற ஆவிக்குரிய மனிதன். நீங்க ஆவிக்குரிய மனிதனுக்கு கெட்ட காரியங்களையா உள்ள போட்டு அமைக்கிறோம். அமைக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் பைபிள் படிச்சுட்டா எல்லாமே சரியாவாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4:20, 21, 22 சொல்லுது, அதெடுத்தது ஜீவ ஊற்று புறப்படும். உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். உடைய ஆவி மனிதனை யூ மஸ்ட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். கர்த்தர் காக்க மாட்டாரு. நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் பார்த்துக்கிறோம் பிரதர். இல்ல ஆண்டவர் பார்க்க மாட்டாருங்க. உன்னுடைய ஆவி மனிதனை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாக்கிறது? கர்த்தருடைய வார்த்தை கேட்பதனாலே. வேதம் சொல்லுது, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து என்ன எடுத்து காட்டுகிறான்? உள்ள இருந்தாதான் வெளியே வரும். உள்ள கெட்டது இருந்தா கெட்டது வரும், நல்லது இருந்தா நல்லது வரும். வாயை திறக்கும்போது சொல்றோம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பலப்படுத்துவார். ஏன் சொல்றேன்? உள்ள இருந்தா வெளியே வரும். உள்ள அசுத்தம் இருந்துச்சுன்னா நீ ஒண்ணுமெல்லாம் போயிருவ, அப்படி ஆயிருவ, எப்படி ஆயிருவ. உள்ள அசுத்தமான காரியங்கள் இருக்குது. அந்த அசுத்தம் எப்படி போகும்? நீ தேவனோடு உறவாடும் போது, கர்த்தருடைய உறவாடும் போது இந்த மாம்சத்துக்குரிய எண்ணங்கள்லாம் உன்னை விட்டு விலகி போயிடும். கர்த்தருடைய வார்த்தை மேன்மையான எண்ணங்கள், தேவ வசனங்கள் உன்னை மேன்மைப்படுத்துற காரியங்களை மட்டும்தான் வேத வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அல்லேலூயா. உன்னை உயர்த்துகிற வார்த்தை தான் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பார், வாழாக்காமல் தலையாக்குவார். ஏன் சும்மா ப்ராஸ்பரிட்டி? சில பேர் சொல்லுவான் ப்ராஸ்பரிட்டியா பேசிட்டே இருக்கு பிரதர். அப்படிதான் இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லுது. நம்ம ஆண்டவருக்கு நேர்மறையான வார்த்தைகளை பேசும்படிதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அந்த சாபமான உலகத்துல வாழ்கிறோம். We are living in the cursed world. ஒரு அசுத்தமான உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறான். அரசியல்வாதிகள், மற்ற மனிதர்கள், சுற்றி வாழ ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருளில் வாழுகிறார்கள். ஆனா நீனு நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளை, நீங்க இதுவரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படலைன்னா இன்னைக்கு ஆண்டவரா இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இயேசு ஏற்றுக்கொள்ளணும்னா, இயேசு உள்ளத்தில் வந்த பிறகு, அவர் நமக்குள்ள வந்த பிறகு நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குறார். உள்ளத்திலிருந்து அவர் தங்கி இருக்கிறார். நம்முடைய உள்ளம் தேவனுடைய ஆலயமா மாறிடுது. இந்த ஆலயத்துல ஆண்டவர் இல்ல. நம்ம இங்க கூடி ஆராதிக்கிறோம், போயிடுறோம். இது மாதிரி எவ்வளவு பெரிய ஆலயமா இருக்கலாம். ஆண்டவர் சவற்றுக்குள்ள ஆண்டவர் இல்லை. ஆண்டவர் எங்க இருக்கு? நம்முடைய இருதயத்தை ஆலயமா மாத்திடுறாரு. எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:16. You are the temple. நீ தான் ஆலயமா மாறிடுற. எப்ப இயேசு உனக்குள் வந்து விட்டால் அவர் உன்னுடைய ஆலயமா, உன் உள்ளமாகிய உன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி அந்த ஆலயமா மாத்தி உள்ளத்துல தங்கிடுற. இப்ப ஆலயம் எங்க இருக்குது? நீங்க நடமாடும் டெம்பிள். நீங்க தான் சொல்லுங்க, நான் நடமாடும் டெம்பிள், நடமாடும் தேவனுடைய ஆலயம். மொபைல் டெம்பிள் நம்ம தான். அல்லேலூயா. நம்ம எங்க போனாலும் கர்த்தர் நம்மோடு வருகிறார். எங்க போனாலும் ஆண்டவர் மற்றவங்களோட கர்த்தர் பேசுறார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன சொல்ல? இங்கதான் இருக்காரு ஆண்டவர். ஆண்டவரே பிரச்சனையோடு வந்திருக்கான், என்ன சொல்லணும்? ஆண்டவரே பிரச்சனையோடு வந்திருக்கான், என்ன சொல்லணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் உள்ள இருந்து உங்களோட பேசுவார். அல்லேலூயா. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பேசுவாருங்க. அப்ப ஆண்டவர் உள்ளத்துல வந்தால் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாக்குகிறார். அதுக்கு என்ன செய்யணும்? இயேசுவே உள்ளத்துல வாரும் என்று சொல்லி அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். என்னுடைய பாவங்களை மன்னியப்பா, என்னுடைய ரத்தத்தால் கழுவும் அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. கவனிங்க. இப்ப பாருங்க, மறுபடியும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு வருவோம். இங்க சொல்லுது, நல்ல மனுஷனாய் மத்தேயு 12:35 நல்ல மனுஷன் இருதயமாகி நல்ல பொக்கிஷத்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது யார் சொல்றான்? இது யார் சொன்னது? இந்த இயேசு சொன்னார். இயேசு சொல்லியிருக்காரு, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்மளை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, வீணான வார்த்தைன்னா என்னது? பிரதர் நான் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசல பிரதர், அப்படி சொல்லல. நீ என்னென்ன
அன்வான்ட் வேர்ட்ஸ் பேசுறியோ அதுக்கு கூட நியாய தீர்ப்பு இருக்கான். அப்ப அன்வான்டா பேசக்கூடாதா? பேசக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், மூடனே அப்படி சொல்லி அடுத்தவனை திட்டாத. மூடனேன்னு சொல்லி இயேசு சொல்றாரு, மூடனேன்னு சொல்லி அவனை சொல்லாத, அவனை முட்டாள்னு சொல்லாதடா அப்படின்னு நான் கூடாது. அது கூட வீணான வார்த்தை தான். அப்ப அடுத்தவர்களை பார்த்து நீ என்ன பேசுறியோ அவன் வாயின் வார்த்தையில கவனமா இருக்க வேண்டும். வாயின் வார்த்தை ரொம்ப கவனம். ஏன்னா இந்த வாயில தான் தேவனுடைய வார்த்தையாகிய அப்பத்தை நீங்கள் வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் பழக்க வைக்கிறார். God wants to keep the bread of life in your tongue. உங்களுடைய நாக்கிலே தேவனுடைய வார்த்தையை வைக்கும்படி தேவன் விரும்புகிறார். அப்ப இந்த நாக்கு பரிசுத்தமா இருக்கணும், இந்த இருதயம் பரிசுத்தமா இருக்கணும், இந்த வார்த்தை பரிசுத்தமா இருக்கிறது. இந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தையை பேசுகிற நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கவனிங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆங்கிலத்துல போய் வாசித்தா இந்த மனுஷர் வீணான வார்த்தைகளை பேசக்கூடாதுன்ற வார்த்தை நிறைய வார்த்தை சொல்லப்படும். நம்ம தேவையில்லாம உச்சரிக்கிறது, தேவையில்லாம கதை அடிக்கிறது, தேவையில்லாம அடுத்தவனை பத்தி குற்றம் பேசுறது, இப்படி என்னென்ன வார்த்தை இருக்கும் அத்தனை ரப்பிஷ் வார்த்தையும் அதுல சொல்லிருக்கு. இந்த மாதிரி வீணா பேசாத, உனக்கு தெரியலன்னா ஆண்டுகிட்ட சொல்லிட்டு அமைதியா வாயை முட்டு போயிரு அப்படி சொல்லு. நீதிமொழிகளை 18:20 சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிப்பார்கள். அப்ப லைஃப் அண்ட் டெத் இன் யுவர் டங். பிரதர், நீங்க வாழ்றதும் வாழாததும் உங்க நாக்குல தான் கர்த்தர் வச்சிருக்காரு. ஆசீர்வாதம். பிரதர், நானே வேஸ்ட் பிரதர், இருந்தே வேஸ்ட், பிறக்கிறது வேஸ்ட், உட்கார்றது வேஸ்ட், சாப்பிடுறது வேஸ்ட், இப்படி சொல்லிட்டே இருந்தானா நீ வேஸ்டாவே மாறிடுற. ஒரு நாள் பேசும்போது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் நன்றாக இருப்பேன், கர்த்தரை நன்றாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார், கர்த்தரை ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் சும்மா பாசிட்டிவா சொல்ல, ஆண்டவர் சொல்றது, அதனால நான் சொல்றேன். அல்லேலூயா. அப்ப நீ பேசும்போது எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றதோ அதை உங்க நாக்குல வச்சு பேசுங்க. அல்லேலூயா. அப்படிதான் பேசணும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை கவனிங்க. வேத வசனம் சொல்றது 119 சங்கீதம் 97 பாருங்க. சங்கீதம் 119 97 வசனம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நாள் முழுதும் அதன் தியானம். கர்த்தருடைய வேதத்தில் நாள் முழுதும் தியானமா இருக்கிறது கர்த்தர் விரும்புகிறார். ஸ்மித் விகில்சோத் என்ன செய்யறான், 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பைபிள் எடுத்து வாசித்து மூடி வச்சுட்டு போறான். எவ்ரி 15 மினிட்ஸ். ஆனா அது மாதிரி நம்ம இருக்க முடியாம இருக்கலாம், வேலையில இருப்போம், கஷ்டம். ஆனா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு காலையில மட்டும் இல்ல, சாயந்தரம் படிங்க, உங்களுக்கு கேப் படிக்கும்போது படிங்க. கொஞ்சம் நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்து நம்முடைய மனதை என்ன செய்யணும், தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திருப்ப வேண்டும். அந்த வார்த்தையை தியானிக்கணும். நம்ம வேலை செய்யறோம், எந்த வார்த்தை கேட்டோமோ அந்த வார்த்தையை மனதில் வச்சுட்டு என்ன செய்யலாம், சொல்லிக்கிட்டே வேலை செஞ்சுட்டே இருக்கலாம். கிச்சன்ல வேலை செய்யறோம், சொல்லும் போது கேட்ட ஒரு தேவனுடைய வார்த்தையை நீ சொல்லிக்கிட்டே என்ன செய்யலாம், அறிக்கை பண்ணிட்டே செஞ்சுட்டு இருக்கலாம். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் சொல்லுது, யாத்திராமம் 16 அதிகாரம், யாத்திராமம் 16:4 பாருங்க. யாத்திராமம் 16 அதிகாரம் 4 வசனம். Exodus chapter 16 verse 4. பாருங்க, ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். எப்படி கொடுத்து, சாப்பாடு கொடுத்து டெஸ்ட் வைக்கிறார். கவனிங்க, ஆண்டு ஒரு செயலை செஞ்சாவே ரொம்ப விசித்திரமா இருக்கு. வேதவசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று சோதிப்பேன், அவர்களை சோதிப்பேன். கர்த்தர் வானத்திலிருந்து அப்பத்தை கொடுக்கிறார். இவங்க வனாந்தரத்துல செங்கடலை கடந்து போயிட்டு இருக்காங்க, நடந்து போயிட்டு இருக்காங்க. 3 நாள் சாப்பாடு இல்ல. ஆண்டவர் நோக்கி கேட்கிறாங்க மோசே, கர்த்தர் வானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மன்னாவை கொட்டுகிறார். பனி பூமி எல்லாம் சுத்தி பெய்யுது. அவங்க இருந்த பாளையத்தை சுத்தி எவ்வளவு லட்சம் ஜனங்கள்லாம், 30 லட்சம் ஜனங்கள், 30 lakhs of people. இன்னைக்கு நம்ம சென்னை எடுத்தீங்கன்னா கம்மி தான். சென்னை அதோட கூட 7 கோடியா மொத்தம், சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. ஆமா, மொத்தத்துக்கு 7 கோடி. ஆனா கவனிங்க, 30 லட்சம் ஜனங்கள் ஒரு பெரிய ஒரு மாசான மக்கள்.
ஆனா 30 லட்சம் ஜனங்களுக்கும் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார். எத்தனை நாள்? ஒரு நாள் 2 நாள்ல 40 வருஷம். 40 years God fed them. ஒருத்தர் போய் உழுகல, விதைக்கல, அறுக்கல, எதுவுமே செய்யல. ஆனா கர்த்தர் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் வானத்திலிருந்து மன்னாவாகி அப்பத்தை அவர்களுக்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தர் போட்டார். இதுல மனுஷன் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு போய் காலையில வெயில் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பனியெல்லாம் தட்டி விட்டு எல்லாத்தையும் அந்த பனியை உருட்சி நல்ல உருண்டை உருண்டையா இருக்கலாம். அது எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. மன்னாவை அவங்க சேர்த்து கொண்டு வந்து வீட்டுல அதை சமைக்கலாம், வறுக்கலாம், எப்படினாலும் செய்யலாம், இடிச்சு சாப்பிடலாம், எப்படினாலும் சாப்பிடலாம். ஆனா வான தூதர்கள் சாப்பிடுற உணவு என்று சொல்லி சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது. வான தூதர்களுடைய சாப்பாட்டை கர்த்தர் அன்றைக்கு அவர்களுக்கு போட்டாரு. அதை எடுத்து அவங்க எடுத்து சாப்பிட்டாங்க. இவங்க என்ன வேலை? ஒவ்வொரு நாளும் போகணும், ஒவ்வொரு நாள் எடுக்கணும். ஆனா 6வது நாள் வரும்போது 2 மடங்கு எடுக்கணும். 2 மடங்கு எடுக்கணும். எது? 7ஆம் நாளுக்கு சேர்த்து. ஆனா 5 நாள் என்ன எடுக்கணும்? டெய்லி அன்னைக்கு தேவையானது மட்டும்தான் எடுக்கணும். மிஞ்சவும் கூடாது, குறையவும் தேவையில்லை. ஆண்டு சொல்றார், ஆண்டோட வார்த்தை சொல்லுது பாருங்க. 6ஆம் நாளிலே அவர்கள் 5ஆம் வசனம், 6ஆம் நாளிலோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறது பார்க்கலும் 2 தனியாய் சேர்ந்து அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவார்கள். 2 தனியா சேருங்க. ரைட், சேர்த்துட்டாங்க. ஆண்டு சொன்னாரு எல்லாரும் மிச்சம் வைக்க கூடாது, எல்லாம் சாப்பிடணும். ஆனா என்ன செஞ்சாங்க? சில பேர் மிச்சம் வச்சு நாரி போய் என்ன ஆயிடுச்சு? ஊசி வாட அடிக்க ஆரம்பிச்சு. கர்த்தருடைய கோபாக்கினைக்கு இடத்தை உண்டாக்குறாங்க. ஆண்டு சொன்னார் ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவை. அவன் அப்படியே ஐயோ நாளைக்கு இல்லைன்னு என்ன ஆகுறது பிரதர்? சேர்த்துருன்னு சொல்லி அள்ளி வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சான். எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சு. சரி மெதுவா நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கடைசியில பார்த்தா எல்லாம் புழுத்து நார ஆரம்பிச்சிச்சு. நேரம் வெயில் வர நாரி நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சு. அப்புறம் வேற வழி இல்லாம கொட்டுனா. கர்த்தர் சொன்னார், என் வார்த்தையை கேட்கறியா நீ கேட்கலையான்னு டெஸ்ட் பண்றது தாண்டா அதை கொடுக்குறேன். யோசிச்சு பாருங்க. அதே மண்ணா சனிக்கிழமை காலையில விழுகுது, வெள்ளிக்கிழமை காலைல விழுது. அவங்களுக்கு சாப்பிட தெரியும். சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை விழுகுது. எவ்வளவுதான்? 2 தனியா எடுக்கணும், டபுள் டைம்ஸ். அடுத்த நாளைக்கு சேர்த்து எல்லாம் 2 மடங்கு சேர்த்து கொண்டு வந்து வச்சுட்டான். நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன், கவனிங்க. 2 மடங்கு எடுத்து வச்சான். ஆனா அதே மண்ணா அழுகல, வாடை அடிக்கல, அப்படியே இருந்துச்சு. அடுத்த நாள் சாப்பிட்டான். அல்லேலூயா. என்ன அற்புதம் பாருங்க. அதே மண்ணா மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும், சண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் என்ன இருக்கு? அன்னைக்கு சாப்பிட்டாதான் இருக்கும். நேரம் ஆயிடுச்சுன்னா, வெயில் ஆயிடுச்சுன்னா நாரிரும். ஆனா அதே மண்ணா வெள்ளிக்கிழமை ஆனா அடுத்த நாள் வரைக்கும் அப்படியே இருக்கு. அதான் கர்த்தருடைய அற்புதம். ஏன்னா ஆண்டவர் ஒரு டெஸ்ட் தான் பண்றாரு, என் வார்த்தையின்படி நீ நடக்கிறியா இல்லையா. இவங்களுக்கு அந்த டெஸ்ட் உங்களுக்கு தெரியல. இவங்க அதை பெருசா எடுக்கல. நிறைய எடுத்து வச்சான், அழிகிடுச்சு. சில பேர் என்ன பண்ணா, சனிக்கிழமை அவனுக்கு ஓய்வு நாளைக்கு எடுக்காம வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் எடுத்து வச்சான். கடைசியில் சனிக்கிழமை பட்டினி. எப்படி பாருங்க. அன்னைக்கு ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன என்பதை கர்த்தர் உணர்த்த ஆரம்பித்தார். என் வார்த்தையின்படி நடந்தனா உனக்கு அன்னைக்கு சாப்பாடு இருக்கும். என் வார்த்தையின்படி நடக்கலன்னா சாப்பாடு இல்ல. வானத்தின் அப்பத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டு சொன்னார் யோவான் சுவிசேஷத்துல, நானே வானத்திலிருந்து இறங்கிய அப்பம் தான். யோவான்ல சொல்லப்படுறது ஜீவப்பம் நானே. அந்த அப்பத்தினுடைய ஷேடோ தான் இஸ்ரேல் ஜனங்கள் அன்றைக்கு இந்த மன்னாவை தேடி எடுத்தாங்களே, அது எதற்கு அடையாளமான? இயேசுவாகிய அந்த அப்பம் உனக்காக 2000 வருஷம் கழிச்சு வரப்போகிறார் என்பதற்கு அடையாளமாக தான் இவங்க அன்றைக்கு மன்னாவை சாப்பிட்டார்கள். இயேசு சொன்னார், நான் தான் வானத்தில் தான் வந்த ஜீவப்பம். யாத்திராகமம் 23:25 சொல்லுது, நீ போகிற அந்த கானான் தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். எபூசியர் எல்லா ஜனங்கள் அங்க இருக்கிற கானானி எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு நீ அந்த தேசத்தில் இருக்கும்போது உன் அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன், வியாதி உணர்ந்து விளக்குவேன். உன் அப்பம் யாரு? ஆண்டவரா இயேசு. அந்த அப்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ நீ சாப்பிடுற அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம், அது உனக்காக உடைக்கப்பட்ட அப்பம், பிற்கப்பட்ட அப்பம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 11:28 பாருங்க. 1 கொரிந்தியர் 11:28. பாருங்க, வேத வசனம் சொல்லு 28ல, நீங்க எப்பெல்லாம் நிறைய நேரம் கவனிங்க,
நம்ம மாதத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்யறோம்? பந்தி அனுசரிக்கிறோம். அப்பத்தை நம்ம பிட்டு என்ன செய்யறோம்? நாம சாப்பிடுகிறோம். அந்த ரசத்தை இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக விசுவாசித்ததை சாப்பிடுகிறோம். இங்க வேதவசனம் சொல்லுது, அந்த அப்பத்தில் புசித்து அந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். அது உடன்படிக்கையினுடைய அடையாளம், புதிய உடன்படிக்கையின் அடையாளம். வேதவசனம் சொல்லி என்னத்தினானில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாத நாள். நீங்க கையில வாங்குற வெறும் அப்பமாக இல்ல, நீ சாப்பிடும் போது கிறிஸ்துவின் சரீரத்தையே சாப்பிடுறோம். அல்லேலூயா. வெறும் அப்பம் கிடையாது, அது வெறும் அடையாளம்னு சொல்லுகிறோம். ஏன் அப்படின்னா சில நேரம் பிரச்சனை ஆயிருது. மக்கள் நினைக்கிறாங்க, என்னையா இவன் கரியும் மாம்சம் தின்றான், இவன் காட்டு மிராண்டியா அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சு. ஆனா அதனுடைய அடையாளம் அல்ல. இது எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னால், தேவனுடைய உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கிறது. அவருடைய சரீரத்தில் அவர் என்னுடைய பாவ சாபங்களை சிலுவையில சுமந்து கொண்டார், என்னை மீட்டு விட்டார் என்பதற்கு அடையாளமாக விசுவாசித்து அவர் சொன்னதை நினைவுகூர்ந்து நம்ம செய்யறோம். ஆனா அதே அப்பத்தையும் ரசத்தையும் நம்ம சாப்பிடும்போது உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரமாக அவருடைய ரத்தமாக மாறுகிறது. அது எப்ப அதை அனுசரிக்கிறோமோ அப்போ உன் சரீரத்துல பலவீனங்கள் நீங்குகிறது. கவனிங்க, வேத வசனம் சொல்லுது, இதன் நிமித்தம் 30 உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறார்கள். அப்ப பலவீனம் உன்னை விட்டு போகணும்னா பந்தி அனுசரிக்கணும். உனக்கு சுகம் வேண்டுமா? அந்த பந்திக்கு போகணும். வேதவசனம் சொல்லுது, உனக்கு வியாதி உன்னை விட்டு விலகி போகணுமா? அந்த பந்தியில போய் அனுசரிக்கணும். அல்லேலூயா. அப்படி நாம கர்த்தருடைய பந்தியில நாம் கனத்தோடு வருகிறோம், மரியாதையோடு வருகிறோம். ஏன்னு சொன்னால், சிலுவையில உனக்காக எனக்காக அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. அந்த சரீரத்தை கனத்தோடு நாம் என்ன செய்கிறோம்? உட்கொள்கிறோம். ஏன்னா இவனுடைய சரீரத்தில் பூரண ஆரோக்கியத்தை தருகிறது. ஆண்டு சொன்ன உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆயுசு நாட்களை லென்தன் பண்ண முடியும். உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக, உன் ஆயுசு நாட்களை லென்தன் பண்ணுவேன். இங்க ஆண்டவர் சொல்றார், வியாதி உன் மத்தியிலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன். இந்த பந்தியில நீ கலந்து கொள்ளும் பொழுது கனத்தோடு மரியாதையோடு விசுவாசித்து கலந்து கொள்ளும் போது இந்த அப்பமாகிய கர்த்தருடைய வார்த்தை, இந்த அப்பத்தை நீ சாப்பிடுறமே அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இது உனக்கு சுகத்தை கொண்டு வருகிறது, ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. வேதவசனம் சொல்லுது, 40 வருஷமா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை சுத்தி வந்தாங்க. 40 years, 40 வருஷம். வேதவசனம் சொல்லுது, ஒருவனும் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. சங்கீதம் 105:37 சொல்லுகிறது. சங்கீதம் 105:37. அவர்களை நான் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினேன், அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. எந்த அப்பத்தை புசித்தான்? வெறும் மன்னாவை புசித்தான். ஷேடோ ஆஃப் தி பிரெட் ஆஃப் லைஃப். ஜீவ அப்பத்துக்கு அடையாளமா இருக்கிற மன்னாவை புசிக்கும் போதே அவன் கால் வீங்கல. என்ன இல்லையா? வனாந்தரத்துல டெக்ஸ்டைல் ஷாப் இல்லைங்க, வனாந்தரத்துல ஹாஸ்பிட்டல் இல்லை, வனாந்தரத்துல எங்க சிக்கன் கடையும் இல்லை, மட்டன் கடையும் இல்லை. கர்த்தர் இறைச்சி கொடுத்தார். அங்க ட்ரெஸ்ஸுக்கு வாங்குறதுக்கு, அம்மா ட்ரெஸ் இல்ல, சுடிதார் வேணும், சேலை வேணும், ஐயா பேண்ட் வேணும், அண்டர்வயர் வேணும். அங்க எதுவுமே இல்லை. ஆனா நீ போட்டிருந்த ட்ரெஸ் பழமையே ஆகவில்லை. சிக்காயிட்டியா? சிக்க ஆகல பிரதர், கால் நல்லா இருக்கு பிரதர், 40 வருஷம் நல்லா இருக்க. ஏன் அப்படின்னா மன்னாவை தினந்தோறும் சாப்பிட்டான். மன்னாவை தினந்தோறும் சாப்பிட்டான். தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உட்கொள்ளும் போது நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. Every day you must go to the word of God. Every day ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் அதை தியானிக்கும் போது, அதை பேசும்போது உங்களுடைய சுகம் வார்த்தையின் மூலமாக வருகிறது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. The healing comes from the word of God. 40 வருஷம் உங்களுக்கு சுகம், கால் கூட வீங்கல அப்படின்னா ஒருத்தன் கூட வியாதிப்படல. வேத வசனம் சொல்லுது, பலவீனப்பட்டவன் வீக் ஒருத்தன் கூட கிடையாது. நோபடி வீக். அப்படி எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. 40 வருஷம் 30 லட்சம் ஜனங்கள்ல no one is weak.
அப்ப அந்த தேவனுடைய வார்த்தை அவங்களை அன்றைக்கு இந்த மண்ணா அவங்களை சுகமாக்கி பலனோடு வைத்திருந்தேன்னு சொன்னால், அதை விட 100 மடங்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையில் நீனும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா, புதிய உடன்படிக்கையில இயேசு மரித்தவர் உயிரோடு எழுந்து உனக்கா எனக்கா செய்து முடிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் ஜீவப்பா, நான் தான். இந்த வார்த்தையை நீ கேட்டனா ஒவ்வொரு நாளும் நீ சுகத்தோட இருப்ப. எவ்ரிடே யூ வில் பி ஹீல்ட். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்தோட இருப்ப. சுகம் என்பது வியாதியிலிருந்து சுகம் அடைகிறது சுகம். ஆரோக்கியம் என்பது எப்போதுமே சுகமாக இருக்கிறது. அதான் ஆரோக்கியம். அல்லேலூயா. எப்போதுமே சுகமா இருக்குது. அதுக்குதான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவரே நான் ஆரோக்கியமா இருப்பேன். ஃபாதர் பண்ணார், ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம், ஆரோக்கியம் ஆரோக்கியம் அப்பாவின் சமூகத்தில் ஆரோக்கியம். ஆரோக்கியம் எங்க இருக்கு? அப்பாவின் சமூகத்துல. இந்த வார்த்தையில சமூகத்துல ஆரோக்கியம் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல இல்ல, பேஸ்புக்ல இல்ல, ஆரோக்கிய டாக்டர் இல்ல. ஆரோக்கியம் இங்க இருக்கிறது. அல்லேலூயா. டாக்டருக்காக ஸ்தோத்திரம், மருந்துக்காக ஸ்தோத்திரம். ஆனா உனக்கு பூரண சுகத்தை தருகிறவர் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவர் அளிக்கிறார். நம்ம இன்னும் ரெண்டு வசனங்களை சொல்லி முடிக்கலாம். வேத வசனம் சொல்லுது, யோவான் ஜான் சாப்டர் 14. இங்க பழைய ஏற்பாடுல பார்த்துட்டோம். புதிய ஏற்பாடு அது ஒப்பான வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, யோவான் 14:21 சொல்லுது. இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஜீசஸ் இஸ் டாக்கிங் அபௌட் ஜான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனை என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். ஆண்டு சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனை என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நான் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. இது ரொம்ப ஆழ்ந்த சத்தியம் உள்ள வசனம். ஜெனரலா வாசிக்கும் போது விளங்காதது. ஆண்டுடைய வார்த்தையை தானே பிரதர் வாசிக்கிறோம் அப்படி சொல்லுவீங்க. இல்ல, He reveals you. ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிக்கும் போது கர்த்தரை குறித்த வெளிப்பாடுகளை, ஒரு வெளிச்சத்தை தேவன் என்ன செய்யறாரா, அவரோடு இருக்க அன்பின் உறவு உனக்கு உண்டாக்கி தருகிறது. அல்லேலூயா. கவனிங்க, நான் சொல்ல கவனிங்க. 14:21 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க 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 இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிற வெளிச்சத்தை தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே தருகிறார். God is giving you the light from the word of God. இந்த வார்த்தையிலிருந்து ஒரு வெளிச்சத்தை தருகிறார். அந்த வெளிச்சத்தில் நடக்கிறோம். அந்த வெளிச்சத்தில் நடக்க நடக்க அந்த வெளிச்சம் தேவனோடு இருக்க உறவுல, அன்பின் உறவுல நாளுக்கெல்லாம் உன்னை அதிகமா நடத்திட்டே போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. அன்பின் உறவு இருந்துச்சுன்னா நீ சபைக்கு வராம இருக்க மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தரோட அன்பின் உறவு உனக்கு இல்லைன்னா தான் சபைக்கு வராம இருப்போம். சபை உனக்கு கடமையா இருந்துச்சுன்னா உனக்கு சபை. பிரதர், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி பிரதர். ஆனா அவனுக்கு டியூட்டியா இருக்க கூடாது, உறவா இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னவா இருக்கணும்? உறவா இருக்கணும். ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப். இன்னைக்கு கர்த்தரை பார்க்கணியா, சபைக்கு போகணும், ஆண்டவர் என்னோட பேசணும். God wants you. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வாழ்றதுதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே நீங்க என்னோட பேசுங்க, இந்த வார்த்தை மூலம் என்னோட இடைப்படுங்க. உன்னுடைய வாஞ்ச விருப்பம் தான் கர்த்தரை இறங்கி கொண்டு வர வைக்கும். ஆண்டவரை ஒரு ஆசிரியரா பார்க்காதீங்க, தூரமா உறவாடுகிற தகப்பனா பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தகப்பனை போல உறவாடுகிற ஒரு தகப்பனா பாருங்க. இளைய குமாரன் தூரமா ஓடிட்டான், காணா போனான். ஆனா தகப்பன் வாசலே நின்னுட்டு இருந்தான். இளையகுமாரன் வீட்டை விட்டு போயிட்டான். அவனுக்கு அப்பாவுடைய அன்பனுடைய அருமை தெரியல. ஆனா தகப்பன் தன் மகனை இழந்துட்டேன்னு சொல்லி வாசல் நின்று காத்துக்கிட்டே இருக்கான். என் மகன் வந்துருவான் வந்துருவான் வந்துருவான். அதுதான் தகப்பனுடைய உள்ளம். அல்லேலூயா. அதான் என் தகப்பனுடைய உள்ளம். கர்த்தர் எப்போதும் தன் பிள்ளைங்க சமூகத்துக்கு வரும்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். நீங்க போறதுக்கு முன்னாடியே நீங்க போய் ஜெபிக்க போறீங்க. அப்பா இன்னைக்கு காலைல 10 மணிக்கு ஆலயத்துக்கு போவோம். இல்ல கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி இங்க வந்துட்டார். அல்லேலூயா. ஏன்னா என் பிள்ளைங்க வரும், என் பிள்ளைங்க இன்னைக்கு என்ன பேசுவேன், ஆசீர்வதிப்பேன். That is God's heart. அதான் கர்த்தருடைய இருதயம். நம்ம நினைக்கிறோம் சரி இன்னைக்கு போய் ஒரு அட்டெண்ட் பண்ணிட்டு வரும். இல்ல ஆண்டவர் சொல்லாரு, என் இருதயத்தை உன்னை காட்டுவேன், என்னுடைய அன்பை உன்னை காட்டுவேன், என்னுடைய நன்மையினால உன்னை நிரப்புவேன். அதுதான் தேவனுடைய இருதயம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதுன்னா ஒரு 2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 23 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். God is my shepherd, the Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் நமக்கு மேய்ப்பரா இருக்கும்போது என்ன இல்ல, குறைவே கிடையாது. சொல்ல, கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார்,
எனக்கு எனக்கு என்ன குறைவு? என்னையா குறைவு? ஒரு குறைவு இல்லையா? அப்படிதான் அர்த்தம். ஆங்க. ஒரு காலத்துல நான் ஃபர்ஸ்ட் மனப்பாடம் பண்ண என் வாழ்க்கையில சங்கீதம் 5ஆம் படிக்கும்போது காம்படிஷன் வச்சாங்க. அந்த காம்படிஷனுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போன வசனம் சங்கீதம் 23. அப்ப கத்தோலிக்கன் தான் நானும். ஆனா அன்னைக்கு அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணது எத்தனை தடவை கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50, 100 தடவையாவது சொல்லியிருப்பேன் எங்க வீட்ல. எங்க அப்பா, அம்மா மாத்தி மாத்தி சொல்ல வச்சாங்க. ஆனா எப்படி தோத்துட்டேன். பரவால்ல. ஆனா இன்னைக்கு அத பத்தி கவலை இல்ல. ஆனா கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. The Lord is my shepherd. அவர் என்னை குறைவில்லாமல் நடத்துகிறார். எதுக்குமே குறைவு கிடையாது. எந்த காரியத்துக்கும் குறைவு கிடையாது. அவர் என்ன புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போய் என்னை நடத்தி, அவர் தண்ணீர் என்ன கொண்டு போய் அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கனடா தேசத்துல ஒரு லேமான் வந்து அவன் ஆடு மேய்க்கிறவனா, அவன் அந்த ஃபோல்டுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு போனான். பாருங்க, அவனை ட்ரெயின் பண்ணி அவனை கொண்டு போய் அந்த ஃபோல்டுல வந்து விற்கிறதுக்கா வச்சுதான் அதை மேய்ச்சிட்டு இருந்தான். அதுல அவன் சொல்றான், ஒரு அந்த மந்தை அந்த ஃபோல்ட்ஸை மேய்க்கும் போது ஒரு பெண் ஆடு, ஒரு குட்டி ஆடு, ஃபீமேல் ஒரு கோட், அது நிறைய முடி ஃபெதர்ஸோட நிறைய இருக்கும். அந்த குளிர்ல போகக்கூடிய அந்த ஆடு எப்பயுமே என்ன செய்யும்னா, அந்த மந்தையை விட்டுல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விலகி பார்க்கும். ஏன் விலகி பாக்குது அப்படின்னா, எப்பயுமே ஆட்டுக்கு என்ன இருக்குமா, ஒரு டிஸ்கண்டன்மெண்ட், ஒரு திருப்தி இல்லாத தன்மை. ஏன் மேய்ப்பன் தானே உன்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு கொண்டு போயிருக்காரு. நல்ல மேய்ப்பன், நல்ல ஒரு பசுமையான இடத்தை கொண்டு போயிருக்காரு. ஆமா, பசுமையான இடம் தான். அங்க ஏதாவது பசுமை இருக்கா? அடுத்து எங்காவது இருக்கிறான். இப்படிதான் ஒரு ஆடு இருக்குமா. ஆடு எப்பயுமே தனக்கு கொடுத்து அந்த பசுமையான இடத்துக்கு பார்க்காதான், அடுத்து எங்கேயா பச்சையா தெரியுதா, அடுத்து எங்கேயா பச்சையா தெரியுதான்னு பார்க்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்கே அப்படின்னு தெரியும். இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், டக்குன்னு அங்கிட்டு போகும். அதான் அவர் சொல்றாரு, இந்த மேய்ப்பன் அந்த வேலையில அந்த கனடா தேசத்துல கொண்டு போய் நல்ல பசுமையான இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே, இந்த சின்ன ஆடு என்ன பண்ணுச்சுன்னா, இன்னொரு பசுமையான இடம் இருக்குமா அப்படின்னு போகும். ஒவ்வொரு டைம் அவர் பிடிச்சி இழுத்து அந்த மந்தையோட போட்டே இருந்தாராம். ஆனா ஒரு நேரம் அவர் கவனிக்காம விட்டுட்டாராம். அந்த ஆடு என்ன பண்ணுச்சுன்னா, மெதுவா மலையில ஏறும்போது ஒரு கிளிஃப்ட்ல இருந்து லேசா இருந்துச்சுன்னா லேசா விலகி, அது விலகின மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனா எங்க போச்சுன்னு தெரியல. ஆனா அதை ஃபாலோ பண்ணி ஒரு 400 ஆடு போயிடுச்சு. அதை ஃபாலோ பண்ணி 400 ஆடு போயிச்சான். இவர் அதை பின்னாடி போறக்குள்ள அந்த 400 ஆடு காணாம போயிச்சான். எங்க நான் பார்த்தா அதுல பாதாளத்துக்குள்ள போயிச்சான். அது சொல்லாரு, $74,000 அன்னைக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றது. அந்த அந்த ஆடுகளுடைய மொத்த கணக்கு $74,000. அப்ப ஒரு ஆடு விலகி போறத ஒரு மேய்ப்பன் விரும்புகிறது இல்லை. ஒரு மேய்ப்பன் எங்க நடத்துறன்னா, பசும்புல் உள்ள இடத்துல நீ இருக்கிற இடம் உனக்கு பசும்புல்லான இடம். கர்த்தர் உன்னை கொண்டு வந்த இடம், கர்த்தர் உன்னோடு பேசுகிற இடம், கர்த்தர் உன்னை செழிக்க பண்ணுகிற இடம். இது ஒரு பசும்புல்லான இடத்துல யூ மஸ்ட் பி கண்டென்ட். ஆண்டவரே, இது எனக்கு போதும். இந்த திருப்தி உள்ள இடத்துல கர்த்தர் எனக்கு இருக்கிறீர், நீர் என் மேய்ப்பரா இருக்கிறீர், நான் திருப்தியா இருக்கிறேன். ஏன்னா அவர் அப்பம், அந்த அப்பத்தை எனக்கு தருகிறார். ஆண்டவருடைய வார்த்தை நான் கேட்கிறேன். அவர் என்னை திருப்தி அடைய செய்கிறது. யூ மஸ்ட் பி கண்டென்ட் மைண்டட். ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, எப்போதுமே டிஸ்கண்டென்ட்டா இருக்கக்கூடாது. திருப்தி இல்லாம, பிரதர் என்ன பிரதர், அது இல்ல பிரதர், இது இல்ல பிரதர், அப்படி பிரதர், இல்ல. பி கண்டென்ட் வித் தி ஷெப்பர்ட். உனக்காக கொடுக்கப்பட்ட அந்த மேய்ப்பன் கர்த்தரனை திருப்தி அடையப்படுன்னு சொல்லி உன்னுடைய இருதயத்திலே என்ன இருக்குன்னா, ஒரு திருப்தி உள்ள மனநிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர் உன்னை குறையில்லாமல் காக்கிறவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆடு தன்னையே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. sheep cannot protect herself. அது தன்னையே என்ன செய்ய முடியாது, பாதுகாக்க முடியாது. என்னைய தன்னையே பாதுகாத்து தன்னையே போஷித்து செய்ய முடியாது. மேய்ப்பன்னா போஷிக்கிறவன், மேய்ப்பன்னா வழி நடத்துகிறவன், மேய்ப்பன்னா அதை பாதுகாக்கிறவன். ஆனா ஆடு தன்னையே அதை பாதுகாக்க முடியாது. அதனால பாருங்க, ஆடு போய் அதுவா விழுந்துருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறானா, பிரதர் நாங்க போயிடுவோம் பிரதர், நாங்க அப்படி செஞ்சுவோம் பிரதர். ஆனா விழுந்த பிறகு என்ன செய்யக்கூடாது, ஐயா மேய்ப்பனே அப்படின்னா. இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. மேய்ப்பன் சொல்லும் போது என்ன செய்யணும், அந்த மந்தைக்குள்ள வந்துடணும். மேய்ப்பன் சொல்லும் போது வந்துட்டேன்னா பிரச்சனை இல்ல. மேய்ப்பன் விட்டு விலகி போயிட்டேன்னா நமக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த மந்தைக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்னோட பேசுகிறார். மந்தையோடு போகும்போது உனக்கு பிரச்சனை இல்ல, மந்தை விட்டு விலகாத. கர்த்தர் உன்னை இழுத்து கொண்டு வரார். மறுபடியும் இங்க வா, இங்கதான் பசும்புல் இருக்கு, இங்கதான் அப்படின்றாரு. அப்ப இங்க வந்துரு. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இங்க வந்து வேத வசனம் சொல்லுது சங்கீதம் 23ல, உன் கடைசி அதை சொல்லி பிடிக்கிறான். அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக
நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணீரு, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவன நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கடைசியா முடிக்கிறேன், கவனிங்க. முக்கியமான ஒரு காரியம், சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒரு பந்தி கர்த்தர் ரெடி பண்றாரு. அப்போ சத்துரு இருக்கானா? ஆட்டுக்கு இருக்கான். பிரதர், எனக்கு சத்துரு இருக்கானா? இருக்கான். சத்துரு எனிமி இஸ் தேர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எதிரியாக சத்துரு உங்களுக்காக இருக்கிறான். ஆனா எதிரி பார்க்க பார்க்க கர்த்தர் உன்னை அவருடைய அபிஷேகத்தால நிரப்பி, என்னையா அபிஷேகத்தை நிரப்பி, உனக்கு முன்னாடி பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், நீ சாப்பிடு. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், நீ சாப்பிடு. பாருங்க, இதை எதை காட்டுதுன்னா, ஒரு மேய்ப்பன் மந்தையை மேய்க்கும் போது சுற்றி ஓநாய்கள் இருக்கலாம், சிங்கங்கள் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். இவன் கையில தடியும் கோலும் இருக்கிறது. இதை கொண்டு அவன் அடிச்சு விரட்டிடுவான். இந்த ஆடுகள் எதை குறித்தும் பயப்படாமல் தன்னுடைய மேய்ப்பனை நம்பி அங்க இருக்கிறத சாப்பிட்டுட்டே இருக்கு. அல்லேலூயா. அங்க வைக்கப்பட்ட புல்களை, அந்த ஃபீல்ட நல்ல திருப்தியா சாப்பிடுது. ஆனா அங்க இருக்கிற பார்த்துக்கிட்டே இருக்கான். ஐயோ, இது ஓடிடுமா, அது பண்ணிடுமா, இது இல்ல 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 இல்ல, சாப்பிட சாப்பிட கொழுக்க கொழுக்க சாப்பிட்டுட்டு இருக்கு. எதிரிகளுக்கு கர்த்தர் உனக்கு எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பிரதர், அவன் எதிரியா இருக்கான், பிரதர் இவன் எதிரியா இருக்கான், அவன் பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். ஆனா நீ பெருகிக்கிட்டு, நீ ஆசீர்வாதமாறு, நீ கொளுத்துரு, செழித்துரு. கர்த்தர் தான் விரும்புகிறார். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நீங்கள் திருப்தியோடு ஆசீர்வாதமா இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறார். கடைசியா சொல்றேன், ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஜீவன நாட்கெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் எதிர்காலத்துல சொல்லப்பட்டு, எதிர்காலம்னா ஏற்கனவே நீங்க எப்படி இருந்திருக்கீங்களோ அதை பொறுத்துதான் எதிர்காலம். ஏற்கனவே கர்த்தரோடு நடக்கணும், ஏற்கனவே கர்த்தருடைய ஃபீல்ட்ல இருக்கணும், ஏற்கனவே அந்த மேய்ப்பனு கீழே இருக்கணும் அப்படின்னு வேதவசனம் நமக்கு சொல்லுது. அப்படின்னா ஜீவன நாட்கள்லாம் நன்மையும் கிருபையும் உனக்கு தொடரும். மேய்ப்பன் விட்டு விலகிட்டா உனக்கு நன்மையும் கிருபையும் தொடராது. இந்த புல்ல சாப்பிடாம இருந்தா உனக்கு என்ன செய்யாது? புல்லுதான் அந்த அப்பம், புல்லுதான் அந்த அப்பம். அந்த அப்பத்தை நீ சாப்பிடாம இருந்தால் இந்த நிச்சயமாகவே நன்மை கிருபை தொடருமானா தொடராது. எப்ப தொடரும்? இந்த அப்பத்தை சாப்பிட்டு, இந்த புல்ல சாப்பிட்டு மேய்ப்போன இருந்தா மட்டும்தான் தொடரும். அல்லேலூயா. ஒரு சோசியல் ப்ரோக்ராம் நடந்துச்சாம் அமெரிக்க தேசத்துல, ஒரு சோசியல் ப்ரோக்ராம். அந்த சோசியல் ப்ரோக்ராம்ல அது சபை ஜனங்களும் எல்லாம் கலந்த ஜனங்கள். அதுல ஒரு பாஸ்டர் இருந்தாராம். அப்ப ஒரு ஆக்டர், ஒரு நல்ல ஆக்டர் அவர் அவருடைய திறமையினால காரியங்கள் நல்லா பயங்கரமா பேசுவாராம். ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டான்னா அப்படியே பயங்கரமா அதை எடுத்து பேசி அப்படியே அழகா மக்களுக்கு அப்படியே வரிகளை சொல்லி மக்கள் அப்படியே ரொம்ப திகைக்க வச்சிருவாரு. அப்படி ஒரு ஆக்டர் இருந்தார். அப்ப அந்த ஆக்டர் மக்கள்லாம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப பாஸ்டர் சொன்னாரா, நீ ஏதாவது சொல்லுப்பா, நீ அப்படி சொல்லுப்பாரு சொன்னா, சங்கீதம் 23 நீ சொல்லு. அந்த சங்கீதம் 23 அந்த ஆக்டரை பார்த்து சொன்னாரா, இதை நீ எலிகேட் பண்ணி நல்லா கொஞ்சம் அழகா நீ சொல்லு அப்படின்னு. அப்ப உடனே அந்த ஆக்டர் சொன்னா, சரி பாஸ்டர், நான் அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க கடைசி அதை முடிச்சிருங்க சொல்லி அப்படின்ட்டா. சரி, ஓகே அப்படின்ட்டா. இந்த ஆக்டர் பயங்கரமா அந்த சங்கீதத்தை பயங்கரமா சொல்லி விளக்கி அப்படியே பயங்கரமா ஒரு டான்ஸ் எல்லாம் ஆடி அப்படி இப்படி சொல்லி மக்கள்லாம் பயங்கர பரவசத்தோடு கைதட்டினாங்களாம். சங்கீதம் 23 முடிஞ்சிருச்சு. இவர் பயங்கரமா சொல்லி முடிச்சிட்டார். ஆனா இந்த வயசான பாஸ்டர் எழுந்து ஒரு கரகர தொண்டையோட அந்த சங்கீதம் 23 அவருக்கு ஆப்போசிட். இவர் அந்த கரகர தொண்டையோட அந்த சங்கீதம் 23 வாசித்தார். ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து முடித்த பிறகு அங்க கூடிய அத்தனை பேர் கண்ணிலையும் கண்ணீர் ஆயிடுச்சு. அல்லேலூயா. இவன் இவ்வளவு பேர் ஆடினா, இவ்வளவு நேரம் ஆட்டமா ஆடி அவ்வளவுதான் சொன்னா, ஆனா மக்கள் ஆரவாரம் பண்ணாங்க. ஆனா இந்த கரகர தொண்டையோட வந்த இந்த பாஸ்டர் அவர் பேசி இதே சங்கீதத்தை ஒவ்வொரு வரியா வாசித்தார். வேற எதுவும் செய்யலையா? கண்ணீர் வராத எந்த மனுஷனுமே இல்லையா? இதெல்லாம் முடிஞ்சு சோசியல் நல்லா டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்களாம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆக்டர்கிட்ட கேட்டாங்களாம், ஆக்டர் என்னையா நீ பயங்கரமா பாடின, கடைசியில பார்த்தா எல்லாம் அழுகுறான், என்ன ஆச்சு? ஆமையா, உண்மைதாயா, எனக்கு சங்கீதம் மட்டும் தான் தெரியும், ஆனா சங்கீத காரணம் தெரியாது. அந்த மேய்ப்பனை தெரிஞ்சவர் அந்த பாஸ்டர் தான் பண்ணானா. அல்லேலூயா. அந்த பாஸ்டருக்கு மேய்ப்பனை தெரியும், எனக்கு வெறும் சங்கீதம் தான் தெரியும் அப்படின்னா. அல்லேலூயா. மேய்ப்பனை தெரிஞ்சா வாழ்வு இருக்கிறது, மேய்ப்பனை தெரிஞ்சா சுகம் இருக்கிறது, மேய்ப்பனை தெரிஞ்ச திருப்தி இருக்கிறது. நம்ம யாரை பார்க்கிறோம்? சங்கீதம் இல்ல, சங்கீதக்காரனாகிய அந்த மேய்ப்பனை பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு திருப்தி தான், அவர் இருக்கிற வரைக்கும் வாழ்வு தான். அந்த மேய்ப்பன் இருக்கிற வரைக்கும் ஒரு நிறைவு இருக்கிறது, அந்த மேய்ப்பன் இருக்கிற வரைக்கும் எல்லாவற்றிலும் சுகம் இருக்கிறது. அவர் தான் நல்ல மேய்ப்பன், நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அவர் இருக்கிற வரைக்கும் உனக்கு குறைவே கிடையாது.
நம்மளாம் எழுந்து ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நல்ல மேய்ப்பனாகி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, நீ நல்ல மேய்ப்பனா எங்கள் மத்தியில் இருக்கிறப்பா. The Lord is my shepherd, I shall not want. கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நான் குறைபடுவதில்லை, ஒன்றுக்கும் குறைபடுவதில்லை. தாழ்ச்சி இல்லாத கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான தேசத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை வழி நடத்துகிறார். அவர் என்னை போஷிக்கிறார். அவர் என்னை திருப்தி அடை செய்கிறார். நாங்கள் ஒருபோதும் பலவீனப்படுவதில்லை, நோய்வாய்ப்படுவதில்லை. கர்த்தர் எங்கள் சுகமாயிருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாயிருக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலைவேளை நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த அப்பமாக, ஜீவ அப்பமாக எங்களுக்காய் வந்தவரே, மன்னாவாக ஜீவ அப்பமாக வந்தவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உடைய அப்பத்தினால் எங்களை திருப்தி ஆக்குவீராக, என்னுடைய உள்ளங்களை திருப்தி ஆக்குவீராக, இருதயங்களை திருப்தி ஆக்குவீராக. தகப்பனே, உடைய பலவீனங்கள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா சுகவீனங்கள், வியாதிகளுடைய சரீரம் விலகி போவதாக இயேசுவினால். ஒவ்வொருடைய ஆத்மாக்களை கொழுமையினாலே திருப்தி ஆக்குற ஆசாரியருடைய ஆத்மாக்களை கொழுமையினால திருப்தி ஆக்குது என்று சொன்னேன். உடைய வார்த்தையினால எங்களை திருப்தி ஆக்குறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை திருப்தி ஆக்குறதற்காய் ஸ்தோத்திரம். சுகவீனங்கள் மறையப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கையில் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் செழிப்பு உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தை இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். நன்மையும் கிருபையும் நிச்சயமாவே எங்களை தொடர்வதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ரத்தத்துக்குள்ளா எங்களை ஒவ்வொருவரையும் மறைக்கிறோம். கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றைக்கு என்றைக்கும் கர்த்தருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.